இயேசுவின் கல்லறை. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறை நடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறை இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையினிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறை நிலத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மகதலேனா மரியாள். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறை நடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்கிறதை கண்டாள். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக கல்வாரி சிலுவையில் தம்முடைய ஜீவனையே ஒப்புக் கொடுக்கிறார். சிலுவையில் மரித்த அவரை கல்லறையில் அடக்கம் பண்ணுகிறார்கள். அவர் 3ஆம் நாளில் மறுபடியும் உயிரோடு எழும்புகிறார். அவர் உயிர்த்தெழுந்த சம்பவம் சுவிசேஷங்களில் விவரமாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஆயினும் அவர் உயிர்த்தெழுந்ததற்கு ஆதாரத்தை கொடுத்து அதை நிரூபித்து எழுதுவதும் அப்போஸ்தலருக்கு அவசியமாயிற்று. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவரே மேசியா. அவர் உயிரோடு எழும்புவதே அவர் மேசியா என்பதற்கு அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது. இந்த ஆதாரத்தை அளிப்பதற்கு கிறிஸ்துவின் சத்துருக்கள் அதிகமாய் பிரயாசப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது மெய்யானது அல்ல என்றால் அவர் தேவனுடைய குமாரன் என்பதும் மெய்யானது அல்ல என்று பிரதான ஆசாரியரும் யூத மார்க்கத்து தலைவர்களும் பொய் பிரசாரம் பண்ணுவார்கள். ஆகையினால் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை ஆதாரங்களோடு நிரூபிக்க வேண்டும் என்பதில் அப்போஸ்தலர்கள் மிகுந்த கவனமாய் இருக்கிறார்கள். மனுக்குலத்தின் மீட்புக்கு இயேசு கிறிஸ்து கல்வாரியில் மரிப்பது அவசியமாய் இருப்பது போல அவருடைய உயிர்த்தெழுதலும் அவசியமாக இருக்கிறது. மரணத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால் நாமும் அவரோடு கூட உயிர்த்தெழுவோம் என்னும் நம்பிக்கை நமக்கு உண்டாயிற்று. மனுஷரின் ரட்சிப்புக்கும் மீட்புக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலே ஆதாரமாகும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு தம்மை எல்லா ஜனங்களுக்கும் ஜீவன் உள்ளவராக பிரத்யட்சமாக வெளிப்படுத்தி காண்பிக்கவில்லை. அப்போஸ்தலருக்கும் அவருடைய சீஷரில் சிலருக்கும் மாத்திரமே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு தரிசனமானார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததையும் அவர் உயிர்த்தெழுந்த பின்பு தரிசனம் கொடுத்ததையும் பற்றி பேதுரு இவ்வாறு குறிப்பிடுகிறார். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரில் இருந்து எழுந்த பின்பு அவரோடே புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சில சிநேகிதர்களுக்கு மாத்திரமே அவர் ஜீவனுள்ளவராக பிரத்யட்சமாக தரிசனம் கொடுத்தார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தரிசித்தவர்கள் இந்த உலகம் முழுவதும் சென்று இந்த சம்பவத்தையும் இந்த சத்தியத்தையும் பிரகடனம் பண்ண வேண்டும். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஏராளமானோர் தரிசிக்கவில்லை. அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை. ஆயினும் அவர்களும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்கிறார்கள். அவர்களுடைய விசுவாசம் உறுதி பண்ணப்படும் பொருட்டு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தரிசித்தவர்கள் அவர்களிடத்தில்
தாங்கள் தரிசித்ததை சாட்சியாக அறிவித்து ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததற்கு முதலாவது ஆதாரம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் கல்லறை வெறுமையாக இருக்கிறது. மகதலேனா மரியாள் கல்லறை நடத்திற்கு வருகிறாள். கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்கிறதை அவள் காண்கிறாள். கல்லறைக்கு இந்த மரியாள் மாத்திரமே வந்ததாக யோவான் இந்த சுவிசேஷத்தில் குறிப்பிடுகிறார். மற்ற சுவிசேஷத்தில் மகதலேனா மரியாளோடு மற்றொரு ஸ்திரீயும் கல்லறை நடத்திற்கு வந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. மகதலேனா மரியாளுக்கு இயேசு கிறிஸ்து அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். அவருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திருக்கிறார். எவர்களுடைய பாவங்கள் அதிகமாய் மன்னிக்கப்படுகிறதோ அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுவார்கள். இதன் பிரகாரமாக மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அதிகமாய் அன்பு கூர்ந்து இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை பார்ப்பதற்காக கல்லறை நடத்திற்கு வருகிறாள். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த காலத்திலே மகதலேனா மரியாள் அவர் மீது அன்பாக இருந்தாள். அவருடைய உபதேசத்தை கவனத்தோடு கேட்டாள். தன்னுடைய பொருட்களினால் அவருக்கு பணிவிடை செய்தாள். லூக்கா இவளை பற்றி குறிப்பிடும்போது இவள் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் என்னப்பட்ட மரியாள் என்று குறிப்பிடுகிறார். இவளும் மேலும் அநேக ஸ்திரீகளும் இயேசு கிறிஸ்துவுக்கு தங்கள் ஆஸ்திகளால் ஊழியம் செய்து வந்தார்கள். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது அவருக்கு ஊழியம் செய்த மகதலேனாள் என்னப்பட்ட மரியாள் அவர் மரித்து போன பின்பும் அவருக்கு பணிவிடை செய்வதற்காக வருகிறாள். இயேசுவின் மீது இவள் வைத்திருக்கும் அன்பு உறுதியாய் இருக்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் மெய்யான அன்பு வைத்திருப்போம் என்றால் நம்முடைய அன்பு எல்லா சூழ்நிலைகளிலும் மாறாமல் உறுதியாக இருக்கும். சூழ்நிலைகளுக்கு தக்கபடி நம்முடைய அன்பு மாறாது. மகதலேனா மரியாளின் அன்பு மாறாத அன்பாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்ததும் 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பியதும் எப்படி மெய்யாய் இருக்கிறதோ அப்படியே மகதலேனாள் என்னப்பட்ட மரியாள் இயேசுவின் மீது வைத்திருக்கும் அன்பும் மெய்யாய் இருக்கிறது. மகதலேனா மரியாள் காலையில் அதிக இருட்டோட கல்லறை நடத்திற்கு வருகிறாள். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை தன் கண்ணீரினால் கழுவுவதற்காக இவள் அங்கு வந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் சுகந்த வர்க்கமிடுவதற்காக பரிமள தைலங்களை ஆயத்தப்படுத்தி அவள் அங்கு வந்திருக்கிறாள். விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்கள் கல்லறை பக்கமே போக மாட்டார்கள். அங்கு போக பயப்படுவார்கள். ஸ்திரீகள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடியினால் அவர்கள் பொதுவாக கல்லறை நடத்திற்கு போவதில்லை. ஆனால் மகதலேனாள் என்னப்பட்ட மரியாளோ இயேசு கிறிஸ்துவின் கல்லறை நடத்திற்கு வந்து அவர் மீது தான் வைத்திருக்கும் அன்பை வெளிப்படுத்துகிறாள். நாம் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் மெய்யான அன்பு வைத்திருக்கும் போது அந்த அன்பு மரண பயத்தையும் கல்லறையின் பயத்தையும் நம்மை விட்டு நீக்கி போடும். நாம் இயேசு கிறிஸ்துவை மெய்யாக நேசிப்போம் என்றால் அவரை கிட்டிச் சேருவதற்கு எத்தனை தடைகள் வந்தாலும் அவை எல்லாவற்றையும் தாண்டி இயேசுவின் சமூகத்தில் சேருவோம். பள்ளத்தாக்குகளோ பாடுகளோ வருத்தமோ கல்லறை தோட்டமோ எதுவும் நமக்கு ஒரு பொருட்டாய் இராது. மகதலேனா மரியாள் எவ்வளவு சீக்கிரமாக இயேசு கிறிஸ்துவின் கல்லறை நடத்திற்கு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக அங்கு வருகிறாள். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோட அவள் கல்லறை நடத்திற்கு வருகிறாள். ஓய்வு நாள் முடிந்தவுடன் வாரத்தின் முதலாம் நாள் ஆரம்பமாகிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு வாரத்தின் முதல் நாள் தான் ஓய்வு நாள் ஆகும். வாரத்தின் முதல் நாளில் அவள் கர்த்தரை தேடி வருகிறாள். காலையில் அதிக இருட்டோட வருகிறாள். வாரத்தின் முதல் நாள் நமக்கு கர்த்தரை தேடுகிற ஓய்வு நாளாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை தேடுகிறவர்கள் அதிகாலையிலே அதிக இருட்டோட அந்த நாளின் ஆரம்ப மணி வேளையிலேயே அவரை தேட வேண்டும். காலம் தாமதித்தால் அவரை கண்டுபிடிக்க முடியுமோ முடியாதோ என்னும் பயமும் பக்தியும் நமக்குள் வர வேண்டும். ஆகையினால் அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை நிச்சயமாகவே கண்டுபிடிப்பார்கள். இயேசுவை வாஞ்சையோடு தேட வேண்டும். அவரை காலையிலும் தேட வேண்டும், இரவிலும் தேட வேண்டும். இரவில் நம்முடைய படுக்கைக்கு போவதற்கு முன்பாக அந்த நாளில் அவர் நமக்கு செய்த நன்மைகளையும் அவர் நம்மை பாதுகாத்து பராமரித்ததையும் நினைவு கூர்ந்து அவரை துதித்துவிட்டு படுக்கைக்கு செல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளையும்
கர்த்தரே நமக்கு ஆரம்பித்து தர வேண்டும், கர்த்தரே நமக்கு முடித்து தர வேண்டும். இயேசு கிறிஸ்துவை காலையில் அதிக இருட்டோടെ தேடுகிறவர்கள் கிறிஸ்துவின் வெளிச்சத்தை காண்பார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்பாடு அவர்களுக்கு அதிகமாய் வெளிப்படுத்தப்படும். அவர்களுடைய முகமும் கிறிஸ்துவின் மகிமை பிரகாசத்தினால் பிரகாசம் அடையும். மகதலேனா மரியாள் கல்லறை நடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க காண்கிறாள். அது அவளுக்கு மிகுந்த ஆச்சரியமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் ஜீவ ஊற்றாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் கல்லறை ரட்சிப்பின் ஊற்றுக்களில் ஒன்றாகும். நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடு தேடி வரும்போது அவரை கிட்டிச் சேருவதற்கு தடையாக இருக்கும் எல்லா கற்களும் எடுத்து போடப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்துவின் சந்தோஷத்திற்குள்ளும் சமாதானத்திற்குள்ளும் ஆசீர்வாதத்திற்குள்ளும் தாராளமாக பிரவேசிக்கும் சிலாக்கியம் நமக்கு உண்டாகும். இயேசு கிறிஸ்துவை நாம் அதிகாலையில் தேடும்போது நமக்கு ஆச்சரியமான ஆறுதல்கள் அதிக அளவில் உண்டாகும். இவை நம்முடைய விசுவாசத்தை உற்சாகப்படுத்தும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். மகதலேனா மரியாளுக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது தெரியவில்லை. இயேசு கிறிஸ்து தாம் சொன்ன பிரகாரம் உயிர்த்தெழுந்தார் என்பதை நினைத்து அவள் இயேசுவை துதிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவை அக்கறையோடும் இடைவிடாமலும் தேடுகிறவர்கள் தேவனுடைய கிருபைகளை ஆரம்பத்திலேயே பெற்றுக் கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவித்த போது மகதலேனா மரியாள் அவரை கடைசியாக பின்பற்றினாலும் அவர் உயிர்த்தெழுந்த போது அவரை முதலாவதாக தேடி வரும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறாள். வாரத்தின் முதல் நாள் காலை என்பது ஓய்வு நாட்களின் முதலாவது நாள் ஆகும். பெந்தகோஸ்தே பண்டிகைக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற 7 ஓய்வு நாட்களை இந்த வாக்கியம் குறிப்பிடுகிறது. சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவே மரியாள் வருகிறாள். மரியாளின் பெயர் இந்த வசனத்தில் விசேஷமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவளே பேதுருவையும் யோவானையும் கல்லறை நடத்திற்கு அழைத்து வந்தவள். எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய், கர்த்தரை கல்லறையில் இருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை நடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்கிறதை காண்கிறாள். உடனே அவள் சீமோன் பேதுருவினிடத்திலும் யோவானிடத்திலும் ஓடுகிறாள். அவர்களிடத்தில், கர்த்தரை கல்லறையில் இருந்து எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்று கூறுகிறாள். கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருப்பதை காண்கிறாள். கல்லறைக்குள் பார்க்கிறாள். ஆனால் கல்லறையோ வெறுமையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் கல்லறை வெறுமையாகத்தான் இருக்கும். கல்லறையினால் இயேசு கிறிஸ்துவை அடைத்து வைக்க முடியாது. இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவை மரணத்தை பற்றி சொல்லிய போதெல்லாம் தாம் 3ஆம் நாளில் மறுபடியும் உயிர்த்தெழப் போவதையும் சேர்த்தே சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது மெய்யான சம்பவமாக இருக்கிறது போல அவர் உயிர்த்தெழுந்ததும் மெய்யான சம்பவமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் கல்லறை வெறுமையாக இருக்கிறதை மகதலேனா மரியாள் காண்கிறாள். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்னும் சிந்தனை அவளுடைய மனதில் தோன்றவில்லை. அவள் குழப்பத்திலும் பயத்திலும் நிறைந்திருக்கிறாள். நம்முடைய சுபாவத்திலும் குழப்பமும் கலக்கமும் பயமும் இருக்கும்போது நாம் தேவனுடைய கிருபையையும் அவருடைய வாக்குத்தத்தத்தையும் மறந்து விடுவோம். கவலையும் பயமும் நம்மை மேற்கொள்ளும். நம்மை ஆறுதல் படுத்தும் சத்திய வசனம் நம்முடைய நினைவுக்கு வராது. நம்முடைய மனதில் பயமே பிரதானமாக இருக்கும். மகதலேனா மரியாளும் கலக்கத்துடன் இருப்பதினால் கர்த்தருடைய வார்த்தையை நினைவு கூறாமல் இருக்கிறாள். அவள் சீஷரிடத்தில் வந்து கர்த்தரை கல்லறையில் இருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று கூறுகிறாள். அவருடைய உள்ளத்தில் பெரிய சந்தேகம் உண்டாயிற்று. கல்லறையில் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் இல்லாமற் போனது அவருடைய மனதை கலக்கிற்று. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை அவருடைய நினைவுக்கு வந்திருக்குமானால் கல்லறையில் இயேசுவின் சரீரம் இல்லாமல் போனதை பார்த்து மிகுந்த சந்தோஷம் அடைந்திருப்பாள். இயேசு கிறிஸ்து சொன்ன பிரகாரமாய் அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்னும் நிச்சயம் அவளுக்குள் உண்டாயிருக்கும். மகதலேனா மரியாளைப் போலதான்
இக்காலத்தில் ஒரு சிலர் விசுவாசத்தில் பலவீனராய் இருந்து எப்பொழுதும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உண்டாக்குகிற சம்பவங்கள் கூட பலவீனமான விசுவாசிகளுக்கு துக்கத்தையும் குழப்பத்தையும் உண்டாக்குகிற சம்பவங்களாக தெரியும். நம்முடைய உள்ளத்தில் தெளிந்த சிந்தனையும் ஆழமான விசுவாசமும் வேண்டும் என்று நமக்காக கர்த்தரிடம் விசேஷமாக ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை கல்லறையில் காணவில்லை என்பதனால் மகதலேனா மரியாளுக்கு மிகுந்த கலக்கமாகவும் துக்கமாகவும் இருக்கிறது. இந்த துக்கத்தை இவள் மாத்திரம் தனியாக சுமக்காமல் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களிடம் பகிர்ந்து கொள்கிறாள். பரிசுத்தவான்கள் தங்களுடைய துக்கங்களையும் கவலைகளையும் மற்ற பரிசுத்தவான்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் இந்த பிரபஞ்சத்தில் நம்முடைய துக்கம் குறையும். சீமோன் பேதுரு இயேசு கிறிஸ்துவை தனக்கு தெரியாது என்று 3 முறை மறுதலித்து விட்டான். அதன் பின்பும் அவன் இயேசு கிறிஸ்துவின் சீஷருடைய ஐக்கியத்தை விட்டு விலகி போய்விடவில்லை. அவர்களோடு சேர்ந்து கொள்கிறான். இயேசு கிறிஸ்து தன்னை பார்த்தபோது தான் அவரை மறுதலித்ததற்காக பேதுரு மனம் கசந்து அழுதான். அவனுடைய மனமாற்றம் மெய்யாய் இருக்கிறது. ஆகையினால்தான் மனம் திரும்புதலின் கனியாக மற்ற சீஷரோடு ஐக்கியமாய் இருக்கிறான். மற்ற சீஷர்களும் பேதுருவிடம் இதற்கு முன்பு அன்பு கூர்ந்தது போலவே இப்போதும் அன்பு கூர்ந்து அவனை தங்களிடமாக சேர்த்துக் கொள்கிறார்கள். நாமும் விசுவாசத்தில் பலவீனமானவர்களை வெறுத்து ஒதுக்கி விடாமல் அவர்களையும் நம்முடைய ஐக்கியத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். விழுந்து போன ஒருவரை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அன்போடு சேர்த்து கொள்ளும் போது அந்த நபரை ஒதுக்கி வைப்பதற்கும் விலக்கி வைப்பதற்கும் நமக்கு அதிகாரம் இல்லை. மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி, அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறை நடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறை நடத்தில் வந்து மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை பற்றி சொன்ன செய்தியை கேட்டு பேதுருவும் யோவானும் கல்லறை நடத்திற்கு வேகமாய் ஓடுகிறார்கள். மகதலேனா மரியாள் தான் கல்லறையில் பார்த்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 மற்ற எல்லாருக்கும் அறிவித்தாள். ஆனாலும் பேதுருவையும் யோவானையும் தவிர வேறு யாரும் இயேசு கிறிஸ்துவை வைத்த கல்லறைக்கு போக துணியவில்லை. இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழிய காலத்தில் இவ்விரண்டு சீஷர் மீது விசேஷித்த அன்பு காண்பித்தார். மற்றவர்களை விட இவர்கள் இருவருக்கும் அதிக சிலாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் இவ்விரண்டு சீஷர்களும் மற்ற சீஷர்களை விட இயேசு கிறிஸ்துவுக்காக பாடுகளையும் வேதனைகளையும் தாங்கிக் கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறார்கள். மற்ற சீஷர்களை விட இவர்கள் விரைந்து செயல்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை பற்றி மரியாள் சீஷருக்கு சொன்னாலும் இவ்விரண்டு சீஷர்களும் அவள் சொன்ன செய்தியை தங்கள் கண்களால் கண்டு அதை உறுதி பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். சுவிசேஷத்தின் ஆறுதலையும் ஆசீர்வாதத்தையும் மற்றவர்கள் நமக்கு அறிவித்தாலும் நாம் அவற்றை அனுபவிக்க வேண்டும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் நல்லவர் என்பதை நாமே ருசி பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு மேன்மையான சிலாக்கியம். நம்முடைய ஆவிக்குரிய சிநேகிதர்களிடத்தில் நாம் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். நம்முடைய பயங்களையும் கவலைகளையும் அவர்களிடத்தில் பகிர்ந்து சொல்ல வெட்கப்படக்கூடாது. மகதலேனாள் எண்ணப்பட்ட மரியாள் தன்னுடைய கவலைகளை இயேசுவின் சீஷரிடத்தில் சொல்லுகிறாள். பேதுருவும் யோவானும் உடனே கல்லறை நடத்திற்கு போகும்படி ஓடுகிறார்கள். நன்மை செய்வதற்கு நாம் சோம்பேறியைப் போல நடக்கக்கூடாது. வேகமாக ஓட வேண்டும். ஊழியத்தில் நிதானம் இருக்க வேண்டும். அதே வேளையில் வேகமும் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை பற்றிய செய்தியை கேட்டவுடன் பேதுருவும் யோவானும் அந்த செய்தியை பற்றி யாரிடமும் கலந்து பேசவில்லை. யாரிடமும் விவாதம் பண்ணவில்லை. தங்களால் கல்லறைக்கு போக முடியுமா என்று யோசித்து பார்க்கவில்லை. செய்தியை கேட்டவுடன் இவர்கள் இருவரும் கல்லறை நடத்திற்கு ஒருமித்து ஓடுகிறார்கள். ஒரு நல்ல காரியம் செய்யும் போது நாம் நல்லவரோடு சேர்ந்து கொள்வது மிகவும் நன்மையாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களுக்கு அவருடைய சரீரத்தை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டவுடன் அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு உண்டாகவில்லை. அதை பற்றி விவாதம் பண்ணவில்லை. 2 சீஷர்களும் கல்லறை நடத்திற்கு ஒருமித்து ஓடுகிறார்கள். பேதுருவை பார்க்கிலும்
யோவான் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறை நடத்தில் வருகிறான். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது நாம் துரிதமாய் செயல்பட வேண்டும். அதே வேளையில் நம்மை விட துரிதமாய் ஊழியம் செய்கிறவர்களை பார்த்து நாம் பொறாமைப்படவும் கூடாது. ஒரு சிலருடைய ஊழியம் அதிக கனியை தரும். ஒருவேளை நம்முடைய ஊழியம் கொஞ்சம் கனியை தரலாம். இதற்காக சோர்ந்து போய்விடக் கூடாது. ஊழியத்தையோ விசுவாச ஓட்டத்தையோ விட்டு விலகி போய்விடக் கூடாது. தொடர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும். நமக்கு பின்னாக மெதுவாக ஓடி வருகிறவர்களை நாம் அசட்டை பண்ணவும் கூடாது. அவர்களும் நம்மோடு கூட ஒருமித்து ஓடி வருகிறவர்கள் என்னும் எண்ணமே நமக்குள் காணப்பட வேண்டும். பேதுருவும் யோவானும் இயேசு கிறிஸ்துவின் கல்லறை நடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடுகிறார்கள். பேதுருவை பார்க்கிலும் யோவான் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறை நடத்திற்கு வருகிறான். இதை பார்த்து பேதுரு யோவான் மீது பொறாமைப்படவில்லை. யோவானும் தான் முந்தி கல்லறை நடத்திற்கு வந்ததற்காக பெருமைப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய இருதயத்தில் பொங்கி வழிய வேண்டும். அவருடைய ஊழியத்தை செய்யுமாறு அவருடைய தெய்வீக அன்பே நம்மை இயக்க வேண்டும். பயபக்தியினாலும் அன்பினாலும் செய்கிற காரியம் தேவ கிருபையினால் வாய்க்கும். பிந்தி ஓடி வருகிற பேதுரு இயேசு கிறிஸ்துவை ஏற்கனவே 3 முறை மறுதலித்தவன். அவனுடைய உள்ளத்தில் இயேசுவை மறுதலித்ததற்காக வருத்தமும் வெட்கமும் நிரம்பி இருக்கலாம். அவனுடைய மனச்சாட்சி அவனை குத்தலாம். இந்த பிரச்சனையினால் பேதுருவால் ஒருவேளை யோவானோடு கூட வேகமாக ஓட முடியாமல் போயிருக்கலாம். நம்முடைய மனச்சாட்சியும் சுத்தமாக இராமல் குற்றமுள்ளதாக இருக்கும் என்றால் ஆவிக்குரிய யுத்தத்தில் நம்மால் ஆர்வத்தோடு ஈடுபட முடியாது. குனிந்து பார்த்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடைக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. பேதுருவும் யோவானும் கல்லறை நடத்திற்கு வருகிறார்கள். மகதலேனா மரியாள் செய்ததைப் போலவே யோவானும் கல்லறை நடத்திற்கு வருகிறான். கல்லறைக்குள் எட்டி பார்க்க வேண்டும் என்னும் ஆர்வம் யோவானுக்குள் உண்டாயிற்று. கல்லறைக்குள் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை காணவில்லை. கல்லறை வெறுமையாய் இருக்கிறதை காண்கிறான். கல்லறைக்குள்ளே குனிந்து பார்க்கிறான். இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நாமும் நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்திற்கு முன்பாக பணிந்து குனிய வேண்டும். நம்முடைய மனக்கண்கள் தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக தாழ்மையோடு அவரை நோக்கி பார்க்க வேண்டும். யோவான் கல்லறைக்குள் குனிந்து பார்த்தாலும் அவன் அதற்குள்ளே போகவில்லை. கல்லறைக்குள் போக அவனுக்குள் தைரியமில்லை. இயேசு கிறிஸ்துவின் மீது யோவான் அதிக அன்பாகத்தான் இருக்கிறான். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவுக்காக தைரியமாக செயல்பட முன்வரவில்லை. பல சமயங்களில் அன்பும் தைரியமும் இணைந்து செயல்படாது. அதிக அன்பு இருக்கும் இடத்தில் தைரியம் இருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்மிடத்தில் அன்பும் தைரியமும் சேர்ந்து இருப்பதே நமக்கு ஆசீர்வாதம். கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். பேதுருவும் யோவானும் கல்லறை நடத்திற்கு ஒருமித்து ஓடி வருகிறார்கள். பேதுருவை பார்க்கிலும் யோவான் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறை நடத்திற்கு வருகிறான். கல்லறைக்குள் குனிந்து பார்க்கிறான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுருவோ அவனுக்கு பின்னே வந்தாலும் கல்லறைக்கு உள்ளே பிரவேசிக்கிறான். யோவானை விட அதிக தைரியமாக செயல்படுகிறான். யோவான் கல்லறைக்குள் எட்டி பார்க்கும்போது மிகுந்த எச்சரிப்போடு பார்க்கிறான். பேதுருவோ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் வந்த வேகத்தில் கல்லறைக்குள்ளே பிரவேசித்து விடுகிறான். யோவான் பேதுருவை விட வேகமாக ஓடி வந்தாலும் பேதுரு யோவானை விட தைரியமாக செயல்படுகிறான். தேவன் தம்முடைய வரத்தை தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு அளவின் பிரகாரமாக தருகிறார். யோவானுக்கு துரிதமாய் ஓடும் வரத்தையும் பேதுருவுக்கு கல்லறைக்குள் தைரியமாய் பிரவேசிக்கும் வரத்தையும் கொடுக்கிறார். யோவானால் பேதுருவை விட வேகமாக ஓட முடிகிறது. பேதுருவால் யோவானை விட தைரியமாக கல்லறைக்குள் பிரவேசிக்க முடிகிறது. விசுவாசிகளில் சிலர் துரிதமாக செயல்படுவார்கள். இவர்கள் மெதுவாக செயல்படும் மற்ற விசுவாசிகளை உற்சாகப்படுத்தி அவர்களும் துரிதமாக செயல்படுவதற்கு அவர்களுக்கு உதவி புரிய வேண்டும்.
ஒரு சில விசுவாசிகள் கர்த்தருக்காக தைரியமாக ஊழியம் செய்வார்கள். இப்படிப்பட்ட வரத்தை உடையவர்கள் ஊழியத்தின் பிரச்சனையான பகுதிகளில் முன்னின்று மற்றவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். திறப்பின் வாசலில் நிற்கிறவர்களுக்கு அதிக தைரியம் தேவை. இவர்கள் எப்பொழுதும் விழிப்புடன் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை வாஞ்சையாய் தேடுகிறவர்கள் தேவையில்லாத காரியங்களுக்காக தங்களுக்குள்ளே பயப்படக்கூடாது. வீண் கட்டுக்கதைகளையும் கற்பனை பிரச்சனைகளையும் எண்ணி பார்த்து விசுவாசத்தில் சோர்ந்து போய் மனபயத்தில் மூழ்கிவிடக்கூடாது. பேதுரு வேறு யாருடைய கல்லறைக்குள்ளும் பிரவேசிக்கவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறைக்கு உள்ளேதான் பிரவேசித்தான். அங்கே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம்தான் வைக்கப்பட்டிருந்தது. கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக நாம் வரும்போது நமக்குள் பயபக்தி இருக்க வேண்டும். ஆனால் தேவையில்லாத பயம் இருக்கக்கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய யுத்தத்தில் நாம் தோற்று போவதில்லை. வெற்றி பெறுவதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். மரித்து போன ஒரு சரீரத்தை பார்த்து நாம் பயப்படக்கூடாது. கல்லறையில் தனியாக இருப்பதற்கும் நாம் பயப்படக்கூடாது. கல்லறை வழியாகத்தான் இயேசு கிறிஸ்துவிடம் செல்ல வேண்டும் என்றாலும் நாம் அந்த வழியாகவும் செல்ல ஆயத்தமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து எந்த வழியாக சென்று தம்முடைய மகிமைக்குள் பிரவேசித்தாரோ நாமும் அந்த வழியாகவே சென்று நம்முடைய மகிமைக்குள் பிரவேசிக்க வேண்டும். பேதுரு கல்லறைக்குள்ளே பிரவேசித்த போது அங்கு இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை காணவில்லை. சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். இயேசு கிறிஸ்து கல்லறையை விட்டு புறப்படும் போது தம்முடைய தலையில் சுற்றியிருந்த சீலையை தம்மோடு எடுத்துச் செல்லவில்லை. அவருடைய சரீரம் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட போது அது கல்லறையின் வஸ்திரத்தினால் சுற்றி அடக்கம் பண்ணப்பட்டது. ஆனால் அவர் உயிர் தெழுந்த போதோ அவருக்கு கல்லறையின் வஸ்திரம் தேவைப்படவில்லை. உயிரோடு இருக்கிறவருக்கு மரித்தோரின் வஸ்திரம் தேவையில்லை. இயேசு கிறிஸ்து மறுபடியும் மரிக்கப் போவதில்லை. ஆகையினால் அவருக்கு மரண வஸ்திரம் தேவையில்லை. தம்முடைய தலையிலே சுற்றி இருந்த சீலையை தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்துவிட்டு இயேசு கிறிஸ்து கல்லறையை விட்டு உயிரோடு போய்விட்டார். மரித்து போன லாசருவை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். அவன் கல்லறையில் இருந்து உயிரோடு எழும்பிய போது தன்னை சுற்றி இருந்த சேலைகளோடு தான் எழும்பி வந்தான். கல்லறையின் வஸ்திரத்தோடு வெளியே வந்தான். உயிரோடு எழும்பி வந்த லாசரு மறுபடியும் தன் சரீரத்தில் மரிப்பான். ஆகையினால் அவனுக்கு கல்லறையின் வஸ்திரம் மறுபடியும் தேவைப்படும். நாம் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும் போது நம்முடைய பாவமான வஸ்திரங்களை எல்லாம் தனியே சுருட்டி வைத்துவிட வேண்டும். நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொள்ள வேண்டும். நீதிக்கு பிழைத்திருக்கிற நாம் மறுபடியும் பாவத்திற்கு மரிக்க மாட்டோம். ஆகையினால் பாவ மரண வஸ்திரம் நமக்கு தேவைப்படாது என்னும் நிச்சயம் நமக்குள் காணப்பட வேண்டும். பாவ வஸ்திரங்களோடு நம்முடைய பழைய பாவ சுபாவங்களையும் களைந்து வைத்துவிட வேண்டும். இயேசு கிறிஸ்து தம்முடைய தலையில் சுற்றியிருந்த சீலையை தனியே ஒரு இடத்தில் வைத்திருப்பதற்கு வேத பண்டிதர்களில் சிலர் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். பரிசுத்தவான்களுக்கு அவருடைய கல்லறை இளைப்பாறும் படுக்கையை போன்றது. இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தவான்களுக்காக தம்முடைய தலையில் சுற்றியிருந்த சீலையையே படுக்கையாக விரித்துவிட்டு போயிருக்கிறார். பரிசுத்தவான்களாகிய நமக்கு நம்முடைய கல்லறையில் படுக்கை ஆயத்தமாக விரிக்கப்பட்டிருக்கிறது. நாம் மறுபடியும் உயிர்த்தெழும் வரையிலும் அந்த படுக்கையில் படுத்திருந்து விட்டு உயிர்த்தெழுதலின் போது அவரோடு எழும்புவோம். கல்லறையின் சீலைகள் ஒழுங்கும் கிரமமாக வைக்கப்பட்டிருக்கிறது. காவல் காக்கிறவர்கள் தூங்கும் போது இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை யாராவது திருடிச் சென்றிருந்தால் கல்லறை அலங்கோலமாக இருந்திருக்கும். சீலைகள் ஒழுங்கும் கிரமமுமாக சுருட்டி வைக்கப்பட்டிருக்காது. இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உயிர் தெழுந்ததினால் தாம் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையில் கூட தாம் செய்ய வேண்டிய வேலைகளை ஒழுங்கும் கிரமமுமாக செய்து முடித்துவிட்டு வெளியேறி போகிறார். பேதுரு கல்லறைக்குள் தைரியமாக பிரவேசிக்கிறான். அவனுடைய தைரியத்தை பார்த்து யோவானுக்கும் தைரியம் வருகிறது. யோவானும் கல்லறைக்குள் பிரவேசித்து கண்டு விசுவாசிக்கிறான். இயேசு கிறிஸ்து மறுபடியும் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறான். கண்டு கலங்குவதை விட கண்டு விசுவாசிப்பது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும்.
இந்த சீலைகள் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அடக்கம் பண்ணிய போது எப்படி இருந்ததோ அப்படியே அந்த இடத்திலேயே இருந்தது. யோவான் இந்த சீலைகளை தாண்டி கடந்து போனான். சுருட்டி வைத்திருந்த சீலையை உலைக்காமல் தாண்டி செல்கிறான். லாசருவை கட்டியிருந்த சீலையை அவிழ்த்தது போன்று இயேசுவுக்கு யாரும் செய்ய வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் உயிர்த்தெழுந்தது. அவரை சுற்றி இருந்த சீலைகளுக்கு ஒன்றும் ஆகவில்லை. அவை சுற்றப்பட்டபடியே அந்த இடத்தில் இருந்தது. கல்லறையின் கதவு திறந்திருந்தது. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் வெளியேறி செல்வதற்காக கல்லறை திறக்கப்படவில்லை. அவர் இப்பொழுது உயிர்த்தெழுந்த சரீரத்தில் இருக்கிறார். கல்லறை பூட்டப்பட்டிருந்தாலும் அவரால் வெளியே போக முடியும். ஆனால் பூட்டப்பட்டிருக்கும் கல்லறைக்குள் சீஷர்களால் உள்ளே வர முடியாது. சீஷர்கள் கல்லறைக்குள் வர வேண்டும் என்பதற்காகவும் தாம் உயிர்த்தெழுந்திருப்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் கல்லறையை மூடப்பட்டிருந்த கல் திறந்திருந்தது. இயேசு கிறிஸ்து பூட்டப்பட்டிருந்த கதவுகள் வழியாகவும் போகக்கூடியவர். கண்டு விசுவாசித்தான். முந்தி கல்லறை நடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்க வேண்டும் என்ற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் கல்லறையின் இடத்திற்கு பேதுருவும் யோவானும் ஓடி வருகிறார்கள். யோவான் முந்தியும் பேதுரு பிந்தியும் வருகிறார்கள். ஆயினும் பேதுருவே கல்லறைக்குள்ளே முதலாவதாக பிரவேசிக்கிறான். முந்தி வந்த யோவானோ கல்லறைக்கு வெளியிலேயே தயக்கத்தோடு நிற்கிறான். பேதுரு கல்லறைக்குள்ளே பிரவேசித்த பின்பு கல்லறைக்குள் பிரவேசிக்கும் தைரியம் யோவானுக்கும் உண்டாயிற்று. பேதுருவை தொடர்ந்து யோவானும் கல்லறைக்குள் பிரவேசிக்கிறான். ஒருவேளை பேதுரு கல்லறைக்குள் பிரவேசித்திருக்கவில்லை என்றால் யோவானும் அதில் பிரவேசித்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் பலத்தினால் கர்த்தருடைய ஊழியத்தை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக தைரியமாக செய்ய வேண்டும். அப்போது மற்ற விசுவாசிகளும் நம்மை பார்த்து கர்த்தருக்காக ஊழியம் செய்ய முன் வருவார்கள். ஒரு சிலர் விசுவாசத்தில் பலவீனமாக இருப்பார்கள். ஊழியம் செய்ய பயப்படுவார்கள். தங்களுக்கு பாடுகளும் வேதனைகளும் ஆபத்துகளும் வருமோ என்று தயங்கிக் கொண்டிருப்பார்கள். மற்றவர்கள் ஊழியத்தை தைரியமாக செய்து முடிப்பதை பார்க்கும்போது இவர்களுக்கும் தைரியம் உண்டாகும். இயேசு கிறிஸ்துவின் கல்லறையின் இடத்திற்கு பேதுருவும் யோவானும் ஒருமித்து ஓடுகிறார்கள். யோவான் பேதுருவை விட வேகமாக ஓடுகிறான். யோவானின் வேகத்தை பார்த்து மெதுவாக ஓடுகிற பேதுரு தன்னுடைய வேகத்தை கூட்டுகிறான். இப்போது பேதுரு கல்லறைக்குள் தைரியமாக பிரவேசிக்கிறான். அவனுடைய தைரியத்தை பார்த்து தயங்கி நிற்கிற யோவானும் தைரியமாக அதற்குள் பிரவேசிக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகள் இவர்களைப் போலவே ஒருவருக்கொருவர் உதவியாயிருந்து ஒருவரிடத்தில் ஒருவர் கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு எல்லோரும் தேவை என்று நினைக்க வேண்டும். கற்றுக் கொடுக்கவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கற்றுக்கொள்ளவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்னும் விசுவாசம் யோவானுக்குள்ளே முதலாவது உண்டாயிற்று. விசுவாசத்தில் யோவான் பேதுருவை விட முந்தி இருக்கிறான். பேதுரு கண்டு ஆச்சரியப்படுகிறான். யோவானோ கண்டு விசுவாசிக்கிறான். ஆச்சரியப்படுவதை விட விசுவாசிப்பது மேன்மையானது. தேவனுடைய தெய்வீக சத்தியங்களை யோவான் விரைவாக புரிந்து கொள்கிறான். சில சமயங்களில் தயங்கி நிற்கிறவர்களிடத்தில் கூட அதிக விசுவாசம் இருக்கும். அவசரப்பட்டு செயல்படுகிறவர்களை விட நிதானமாக செயல்படுகிறவர்கள் தேவனுக்கு சிறப்பாக ஊழியம் செய்வார்கள். கல்லறைக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் சரீரம் இல்லை. அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை சீஷர்களுடைய இருதயம் உடனே விசுவாசிக்கவில்லை. சீஷர்கள் விசுவாசத்தில் மந்தமாக இருக்கிறார்கள். அவர்கள் வேத வாக்கியத்தை இன்னும் அறியாதிருப்பதே அவர்களுடைய விசுவாசம் மந்தமாயிருப்பதற்கு காரணமாகும். இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்திருக்க வேண்டும் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. ஆனால் சீஷர்களோ அந்த வேத வாக்கியத்தை இன்னும் அறியாதிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் உலகம் முழுவதும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த சம்பவம் சுவிசேஷத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை அறியாதவர்களினால்
அவர் உயிர்த்தெழுந்தார் என்னும் சத்தியத்தை பிரசங்கிக்க முடியாது. ஆரம்பத்தில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை சீஷர்கள் அறியாதிருந்தாலும் அதன் பின்பு அந்த சத்தியத்தை அறிந்து கொள்கிறார்கள். தாம் உயிர்த்தெழுந்திருப்பதை இயேசு கிறிஸ்து தாமே அவர்களுக்கு பிரத்யட்சமாக காண்பித்து உறுதி பண்ணுகிறார். சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய உபதேசத்தையும் விசுவாசிக்கிறார்கள், அவருடைய வார்த்தைகளையெல்லாம் விசுவாசிக்கிறார்கள். ஆனாலும் கல்லறையில் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் இல்லாமல் போனது அவர்களுக்கு ஆச்சரியமாயிற்று. இதுவரையிலும் அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை விட இந்த அனுபவம் புதிதாய் இருக்கிறது. நிரூபிக்கப்படாத ஒரு சத்தியத்தை பேதுருவும் யோவானும் ஆரம்பத்தில் விசுவாசிப்பதற்கு தயங்குகிறார்கள். இந்த சத்தியம் உறுதி பண்ணப்பட்ட பின்போ இவர்களும் மற்ற சீஷர்களும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த சத்தியத்தை மெய்யாய் நம்புகிறார்கள். இந்த சத்தியத்தை குறித்து மற்றவர்களுக்கு உறுதியாய் அறிக்கை செய்கிறார்கள். பேதுருவும் யோவானும் கண்ணியமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் மற்றவர்களை வஞ்சிக்க விரும்பவில்லை. தங்களுக்கு உறுதியாக தெரியாத ஒரு சம்பவத்தை மற்றவர்களிடம் தெரிந்தது போல சொல்ல இவர்கள் விரும்பவில்லை. மிகவும் எச்சரிக்கையோடு இருக்கிறார்கள். உறுதி பண்ணப்படாத ஒரு சம்பவத்தை சத்தியம் என்று நம்புவதற்கு இவர்கள் ஆயத்தமாக இல்லை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்பதை இவர்கள் விசுவாசியாமல் இருப்பதற்கு மற்றும் ஒரு காரணமும் உள்ளது. அவர்கள் வேத வாக்கியத்தை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். வேதத்தை அறியாதவர்களினால் சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாது. இந்த சுவிசேஷத்தை எழுதிய யோவான் தானும் சத்தியத்தை அறியவில்லை என்பதை மனத்தாழ்மையோடு ஒப்புக்கொள்கிறான். திரும்பி போனார்கள். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். கல்லறையின் இடத்தில் பிரவேசித்த பேதுருவுக்கும் யோவானுக்கும் குழப்பம் உண்டாயிற்று. அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசமும் அவிசுவாசமும் கலந்திருக்கிறது. இரண்டிற்கும் நடுவில் அவர்களுடைய மனது அலை பாய்ந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் இருவரும் இந்த சம்பவத்தை பற்றி மேலும் விவாதம் பண்ணாமல் திரும்பி போகிறார்கள். தாங்கள் எங்கிருந்து வந்தார்களோ அந்த இடத்திற்கே அவர்கள் திரும்பி போகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அவருடைய சீஷர்கள் திருடிக்கொண்டு போய்விடுவார்கள் என்றும், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சீஷர்கள் பிரசங்கம் பண்ணுவார்கள் என்றும் பிரதான ஆசாரியரும் யூத மார்க்கத்து தலைவர்களும் பொய் பிரச்சாரம் பண்ணுகிறார்கள். பேதுருவும் யோவானும் இயேசு கிறிஸ்துவின் கல்லறையில் அதிக நேரம் இருந்தால் இவர்கள்தான் இயேசுவின் சரீரத்தை திருடிக்கொண்டு போய்விட்டார்கள் என்னும் சந்தேகம் உண்டாகும். தங்களால் பிரச்சனை வரக்கூடாது என்று நினைத்து இவ்விரண்டு சீஷர்களும் அந்த இடத்தை விட்டு தங்களுடைய இடத்திற்கு சீக்கிரமாக திரும்பி போயிருக்கலாம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அவருடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிற வேளை அவருடைய சீஷருக்கு மிகவும் ஆபத்தான வேளையாக இருக்கிறது. அவர்களுடைய உயிருக்கும் அச்சுறுத்துதல் உண்டாயிற்று. அவர்களோ பயந்து கொண்டு வீட்டின் அறைக்கதவை பூட்டி உள்ளே இருக்கிறார்கள். நல்லவர்கள் கூட ஆபத்தான வேளைகளில் செயலிழந்து போவார்கள். என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெளிவாக தெரியாது. அவர்களைப் போலத்தான் சீஷர்களும் கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பிரதான ஆசாரியர் தாங்கள் விரும்பிய பிரகாரமாகவே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொன்று போட்டார்கள். இதனால் தாங்கள் தோற்று போய் விட்டோமோ என்னும் பயமும் வெட்கமும் அவமானமும் சீஷர்களுடைய உள்ளத்தில் உண்டாயிற்று. தோற்றதினால் உண்டான பயம் அவர்களை நிரப்பினதினால் அடுத்து என்ன செய்வது என்று அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். தோல்வியுற்ற காயம் சீஷர்களின் இருதயத்தை வேதனைப்படுத்துகிறது. இன்னும் பலவீனமாக இருக்கிறார்கள். தாங்கள் கல்லறையினிடத்தில் கண்டதை எப்படி சொல்வது என்று கூட தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிறார்கள். பேதுருவும் யோவானும் ஒருவேளை மற்ற சீஷர்களிடத்தில் திரும்பி போயிருக்க வேண்டும். தாங்கள் கல்லறையில் கண்டதை அவர்களிடத்தில் சொல்லுவதற்காக போயிருக்கலாம். பேதுருவும் யோவானும் கல்லறைக்கு வருவதற்கு முன்பாகவே ஒரு தூதன் கல்லறையை அடைத்திருந்த கல்லை எடுத்து போட்டிருக்கிறான். கல்லறையை காவல் காத்த சேவகர்கள் அதை பார்த்து பயந்து போய் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை பார்க்க வந்த ஸ்திரீகளை அந்த தூதன் ஆறுதல் படுத்தி இருக்கிறான். பேதுருவும் யோவானும் கல்லறையை விட்டு புறப்பட்டு போன பின்பு மகதலேனா மரியாள் அங்கு 2 தூதரை காண்கிறாள். ஆனால் பேதுருவும் யோவானும் கல்லறைக்கு வந்து அதற்குள் பிரவேசித்த போதோ அவர்கள் அங்கு ஒருவரையும் காணவில்லை. தேவ தூதர்கள் தங்களுடைய விருப்பத்தின் பிரகாரமாக வருவார்கள், போவார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையின் பிரகாரம் செயல்படுவார்கள். பல சமயங்களில்
தேவ தூதர்களை பிரத்யட்சமாக காண முடியாது. அவர்கள் மறைவாக வருவார்கள், மறைவாக கிரியை செய்வார்கள், மறைவாக போய் விடுவார்கள். இயேசு கிறிஸ்துவை நாம் கருத்தாய் தேடும்போது அவரை பற்றிய வெளிப்பாடு நமக்கு கொடுக்கப்படும். கர்த்தருடைய சமூகத்தில் தொடர்ந்து தரித்திருக்கும் போது நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய சமூகத்தில் முந்தி வருகிறவர்களுக்கு எப்போதுமே மேன்மையான ஆசீர்வாதங்கள் காத்திருக்கும். கர்த்தரை தேடுவதில் நாம் சோம்பேறிகளாக இருந்தால் அவரை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தினாலும் அவரை காணக்கூடாதவாறு நம்முடைய கண்கள் சோர்ந்து போய் இருக்கும்.